ஈரான் அதிர்ச்சிகரமான வீடியோ ஒன்று வெளியிட்டு இப்போ அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கலங்கடிக்க வச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் அப்படி என்ன காட்சிகள் பதிவாயிருக்கு? டொமாஹக் இந்த ஏவுகணையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஈரானையும் கலங்கடிச்சிரும் தெரியுமா அப்படின்னு அமெரிக்கா மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த ஏவுகணையினுடைய சிறப்பம்சம் என்ன? எல்லாத்தையும் தாண்டி ஜோர்டான்ல ஒட்டுமொத்த அமெரிக்க படைகளையும் குவிச்சு வச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ஏர்பேஸ் தொடர்பான விவரங்களோட தான் நான் வந்திருக்கேன். அந்த ஏர்பேஸில் என்னென்ன ஆயுதங்கள்லாம் அமெரிக்கா குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இது மட்டும் இல்லை, துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமானது. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்துருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி காசாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விட்காஃப் அவர் எப்போது ஃப்ளைட் ஏறப்போகிறார், அந்த டைம் தான் இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரான் மேலே போர் தொடுக்க போகிறாங்க. அவங்களுடைய ஃப்ளைட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்னுடைய இன்பாக்ஸுக்கு வாங்க. தொடர்ச்சியாக இது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் ஃபர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் ஃபர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று சிக்கியிருந்தது, சரியா? அந்த வீடியோ காட்சிகளை நான் உங்களுக்கும் பகிர்றேன், பாருங்க. இது டொமாஹக் அப்படிங்கிற அந்த ஏவுகணையினுடைய சிறப்பம்சத்தை விளக்கக்கூடிய வகையில் ஒரு காட்சி, சரியா? அந்த ஏவுகணை ரைட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரோட நல்லா டிசைன் செய்யப்பட்டு இப்போது டைரக்டாக ஒரு அட்டாக் நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பூமிக்கு அடியில் 10 மீட்டர் ஆழம் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணுங்கிறாங்க. இது எந்த பகுதியிலிருந்து ஏவ முடியும் அப்படின்னா, தரைப்பகுதியில் இருந்து ஆயுதங்கள் ஏவுறது ஒரு பக்கம், கப்பலில் இருந்து ஆயுதங்களையும் ஏவலாம். நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஆயுதங்கள் எதுனா எப்படி இருக்கும்? எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எதிராளிக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுங்கிறதே தெரியாது. அட்டாக்கை உணர்ந்ததற்கு பிறகு தான் தெரியும், ஐயோ நம்மளை எவனா அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதை நம்ம நினச்சி உணர்றதுக்குள்ள அது மனித உயிராக இருந்தால் பலியாக இருக்கலாம். அதுதான் இந்த டொமாஹக்கினுடைய ஒரு ஸ்பெஷல். இது கப்பலில் இருந்து இதை ஏவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வடிவமைப்பே ரொம்ப கூர்மையான வால் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக காற்றை தொலைச்சிக்கிட்டு இது போகக்கூடிய காட்சிகளை தான் இப்போ காண்பிச்சிருக்காங்க. இது கடந்த ஜூன் மாதம் ஈரான் மீது நடந்த போரில் இஸ்ரேல் ஜெயிக்க முடியலைங்கிறதுனால அமெரிக்காவிடமிருந்து 2 ஏவுகணை ஏவப்பட்டது. ஒன்று B2 பாம், ஒன்று இந்த டொமாட்டா, ரைட்டா? அப்படிப்பட்ட இந்த டொமாஹக் இப்போ ஈஸியாக எங்கே போயிருக்கு அப்படின்னா, USS ஆப்ரஹாம் கப்பலில் மிசைல் 2லேருந்து 3 மிசைல் அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்ப்போம் அதை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு. துல்லியமாக இந்த டொமாஹக் ஏவுகணையை பயன்படுத்தி ஈரான் மேலே அட்டாக் பண்ணலாம். 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கூட இந்த நீண்ட தூர டொமாஹக் ஏவுகணைகளை நம்ப முடியாத அளவிற்கு துல்லியமான தாக்குதலை நடத்துங்கிறாங்க. சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாத்தையுமே இது அழிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அது என்ன மாதிரியான நீங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தாலும் கூட இதுகிட்ட சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அமெரிக்கா ஆயுதங்களை குவிச்சிருக்குன்னு சொன்னேன். அது எந்த இடத்துல? ஜோர்டானில் அப்படின்னு சொன்னேன். ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா முழுக்க அமெரிக்காவினுடைய அடிமை. இப்போது நான் காண்பிக்கக்கூடிய இந்த காட்சிகள்ங்கிறது செயற்கைக்கோள் புகைப்படங்கள். ஜோர்டானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமான தளம் அது. அந்த தளத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு கிடச்சிருக்கு. முவபாக் சால்டி அப்படிங்கிற விமான தளம். அங்கே இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள். KC-135 இது ரொம்ப டேஞ்சரான விஷயமாச்சு பிரசாத் அப்படின்னா அதை பற்றிய விவரங்கள் நான் சொல்கிறேன். இப்போது இந்த முவபாக் சால்டி அப்படிங்கிற விமான தளத்துக்கு டைரக்டாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஃபில்லப் பண்ணுறாங்க. ஏன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்க தளங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு அசிங்கம். அது நடக்காமல் இருக்கணும்னா ஈரானுடைய வான்வழி தளங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும்.
ஈரானுக்கு உதவி செய்து இஸ்ரேல் அப்போ யார்கிட்ட உதவிக்கு போகிறாங்க? சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டுக்குன்னு உதவிக்கு போகிறாங்க. கத்தார்கிட்ட ஏற்கனவே அமெரிக்கா தன்னுடைய வான்வெளி தளத்தை அங்கே பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்க. சவுதி அரேபியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அரபு நாடுகளில் சில நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பகுதியை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க இந்த ஜோர்டான் அப்படிங்கிற அந்த தளத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த KC-135 டேங்கர் விமானங்கள் போயிருக்கு அப்படின்னா போர் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு உலகத்தினுடைய மிகச்சிறந்த போர் வல்லுநர்கள் எல்லாரும் கணிக்கிறாங்க. ஏன்னா அந்த KC-135 டேங்கர் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு விமானம். எல்லா ஃப்ளைட்டுக்கும் எரிபொருள் தேவைப்படும்ல, அந்த எரிபொருளை சுமந்துட்டு போகக்கூடிய விமானம். அது ஒரு நாட்டுக்கு போகுது அப்படின்னா அங்கே போர் வர்றது கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க இந்த உலக யுத்தம் பற்றிய அறிவியல் சிந்தனையாளர்கள் இருப்பாங்கல்ல, ரிசர்ச் சென்டர்பாங்க, R&D டிபார்ட்மெண்ட், அவங்க இந்த கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. இப்போது தலைநகர் அம்மானில் இருந்து, அதாவது எங்கே ஜோர்டானுடைய தலைநகர் அம்மானில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த தளத்திற்கான விளைவுகள் குறித்தோ ஈரான் அச்சப்படவே இல்லை அப்படிங்கிறாங்க. வச்சுக்கோ, எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. 36க்கும் மேற்பட்ட F-15E விமானங்கள், ஒரு விமானம் தாங்கி கப்பல் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவக்கூடிய போர்க்கப்பல்கள் எங்கே இருக்குது? மிடில் ஈஸ்டில் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போது ஜோர்டானை மட்டும் அமெரிக்கா வளைச்சி போடலை, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இன்னும் சில கண்ட்ரீஸ்டையும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட மோதல் குறித்த அச்சங்களுக்கு மத்தியில் பல விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகளை ரத்து பண்ணியிருக்கு. அப்போ மிடில் ஈஸ்டில் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தோ கத்தாரில் இருந்தோ இந்த மாதிரியான அரபு நாடுகள்லேருந்து வரக்கூடிய விமானங்கள் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அது இஸ்ரேலுக்கு போகக்கூடிய விமானமோ ஈரானுக்கு போகக்கூடிய விமானமோ எதுவுமே கேன்சல், எல்லாமே கேன்சல். அப்போ இந்தியர்கள்லாம் பாதுகாப்பாக வெளியேறணும் அப்படின்னு சரியாக 15 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அதை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். எது எப்படியோ இந்த USA KC-135 எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்களை ஜோர்டானுக்கு அனுப்பியிருக்குன்னு சொன்னேன்ல, அதை 2 டேஸ்க்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஏன்னா விமானம் பறக்கிறத கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த விமானமும் போக முடியாது. இப்போ ஆயுதங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அமெரிக்காவில் இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய பொருட்களை கொண்டு போய் சேஃபாக இறக்கி வச்சுட்டாங்க. ரைட்டா? இப்போ அடுத்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்போ அப்படிங்கிறது. இஸ்ரேல் ஈரானை தாக்க திட்டமிடுவதற்கான அறிகுறிகள் இருப்பதாக துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறார். இந்த கிடைக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே நம்முடைய கற்பனை அல்ல, ஒரு நாட்டினுடைய லீடர் சொல்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் பிடான் ஒரு செய்தியாளர் சந்திப்பு அட்டன் பண்ணுறார். அப்போது இஸ்ரேல் ஈரானை தாக்க திட்டமிடுவதற்கான அறிகுறிகள் தெரியுது. அப்போது ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, அப்போ அமெரிக்கா தாக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அமெரிக்கா கிடையாது, இஸ்ரேல் தான் தாக்க போகுது ஈரானை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போர்னு ஒன்று நடந்துச்சுன்னா அமெரிக்கா எதற்காக தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். இதே நேரத்தில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்கன்னா அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல போய் உட்காந்துப்பாங்க. நீங்கள் 2 பேரும் செஞ்சது தப்பு, வாங்க மத்தியஸ்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டாமையோட சீட்டை எப்பயுமே அமெரிக்கா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பிளான் சொல்கிறாரு. சரி, இப்போது ஈரானுடைய மிக மூத்த அதிகாரி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான அடுத்த மோதலுக்கு பிறகு அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா, இனிமே நடந்துச்சுன்னா, இந்த 12 நாள் போர் நடந்துச்சுல, அப்போ கூட மத்தியஸ்தம் பண்ணாங்கல்ல, அது மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ இருக்காது அப்படிங்கிறாங்க. மூத்த இராணுவ அதிகாரி, அவர் பேர் ருசாய், ஃபார்மர் கமாண்டர், IRGCயில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். அவர் இப்போ இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கார். இவர் கம்யூனிக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கேண்டிடேட். ரஷ்யா மீதான ஹிட்லருடைய அணுகுமுறை அவனது வீழ்ச்சியின் தொடக்கமாக அமைஞ்சது போல ஈரான் மீதான ட்ரம்பினுடைய அணுகுமுறையும் மோசமான விளைவுகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும். ஈரானிய இராணுவம் உச்சக்கட்ட தயார் நிலையில் இருக்கு. இனிமே போர ஆரம்பிச்சிருங்க, ஆனால் நாங்கள் நிறுத்துவோன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அது இஸ்ரேலுடைய அழிவு எப்போது நடக்குமோ அப்போது தான் அந்த போர் நிற்கும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கார். சரி, இப்படிப்பட்ட நிலையில் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று நம்ம பார்த்துடலாம். ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ. இந்த வீடியோ காட்சி கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை சைபீரியா நாட்டில் போய் செலுத்தினாங்க. யார்? ஈரான். ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி அதை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பிரசாசிக் நேச்சரில் போட்டிருந்தோம். அது தொடர்பான ஃபுட்டேஜை இப்போது ஈரான் வெளியிட்டிருக்காங்க.
இந்த வீடியோவில் அவங்க காண்பிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஒரு முக்கியமான ICBM ரெண்டாவது முறையாக சோதித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ரஷ்யாவின் துணையோடு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போது இந்த QAEM 105 அப்படிங்கிறது தான் இந்த ICBMக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர். இது 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயும் அப்படின்னு ஈரானால நம்பப்படுது. ஈரானில் இருந்து அமெரிக்காவினுடைய அந்த கடல்வழி எல்லை வான்வழி எல்லை வழியாக எய்ம் பண்ணாங்கன்னா சரியாக 12,000 கிலோமீட்டர் நியூயார்க் சிட்டியை வந்து அடையும். புரியுதா? இப்போ உங்களுக்கு இந்த ஏவுகணையை எதுக்காக அவங்க தயாரிச்சிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறதுக்காக அல்ல. சரியா? கொசுவை கொள்றதுக்கு இல்லாமல் நான் ஆயுதம் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஈரான் நினச்சிருக்கலாம். அப்போது இது ஒரு பெரிய ஒரு விலங்கை கொள்வதற்கு தான் அவங்க தயாரிச்சிருக்கணும். அந்த விலங்கு அப்படிங்கிறது உலகத்திற்கே ஆபத்தான அச்சுறுத்தலான விலங்காக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை கொள்வதற்கு கூட இதை அவர்கள் பயன்படுத்தலாம். ரைட்டா? அதுதான் நடக்க போகுது. இப்போது இஸ்ரேலுக்கு இந்த ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு முக்கியமான உதவி ஒன்று செஞ்சுருக்காங்க. UAEயும் சவுதி அரேபியாவும் இப்போது ஒன்றுக்கு ஒன்று எதிரான நாடுகளாக மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, ஏமனில் அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. அது தொடர்பான வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு காரணம் இந்த STC அப்படிங்கிற குழு. சரியா? அப்போது சம்பந்தம் இல்லாமல் இஸ்ரேலுடைய ஆயுதங்களை UAE ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது பஞ்சாயத்து. இப்போது இஸ்ரேலும் UAEயும் சேர்ந்து சவுதி அரேபியாவை கலட்டி விட்டுட்டு ஈரானுக்கு எதிராக மயூன் சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் ஒரு விமான தளத்தை அமைச்சிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸான ரேட்டு அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போது டியாகோ கார்ஜியா அண்டு அல் உதை கத்தாரில் இருக்குல்ல, அந்த விமான தளத்தையும் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. மயூன் தீவில் பெரிய இராணுவ ஆயுதங்களை அமெரிக்கா இப்போ நிலைநிறுத்தியிருக்கு. ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்டில் அரபு நாடுகள் ஈரானுக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த காட்சிகள் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா, இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அல்லது இராணுவ உபகரணங்களை ஏற்றி செல்லக்கூடிய விமானங்கள் தங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கோ இல்லை தொழில்நுட்ப நிறுத்தங்கள் மேற்கொள்வதற்கோ பெல்ஜியம் அப்படிங்கிற நாடு அனுமதி மறுத்திருக்கு. நல்ல மனுஷனாக இங்கே இருப்பாங்க போல. இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. உலகத்தினுடைய நியாயம் யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சில நாடுகள் இயங்குது. வரும் நாட்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, காசாவில் தான் ட்ரம்ப்பினுடைய மருமகன் இப்போ இருக்கார். விட்காஃப் அப்படிங்கிற ட்ரம்ப்பினுடைய நண்பர் அங்கே தான் இருக்கார். சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரஷ்யாவுக்கு போயிருந்தாங்களே உக்ரைன் பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால், அதை முடிச்சுட்டு டைரக்டாக ட்ரம்ப் சுவிட்சர்லாந்தில் அந்த அமைதிக்கான வாரியத்தை அமைச்ச உடனேயே இந்த ரெண்டு பேரும் காசாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் காசாவில் தான் இருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஈரான் மீதான போரை ஏன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாமதப்படுத்துது அப்படின்னு. இவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி அமெரிக்காவுக்கு போகலை. இவங்க போனதற்கு பிறகு தான் அந்த அட்டாக்கு நடத்தப்படும். இப்போது இவங்க ரெண்டு பேரும் ரஃபா கேட்டை ஓப்பன் பண்ணுறதுல ரொம்ப துடிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் எகிப்துக்கும் கான் யூனிஸுக்கும் இடையில, அதாவது காசாவினுடைய கான் யூனிஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லை தான் இந்த ரஃபா கிராசிங். இது மூடப்பட்டுருச்சு. எப்போ மூடப்பட்டுச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸும் மோதினாங்கல்ல, அக்டோபர் 7 அன்னைக்கு, அப்போ மூடப்பட்டது. அதற்கு பிறகு இது ஓப்பன் செய்யப்படவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் எய்டு பொருட்கள் வந்து போகிறதுக்கு மட்டும் அவ்வப்போது சிறப்பு வழிகளை பயன்படுத்தினாங்க. இப்போ இதனுடைய மெயின் கேட்டை திறந்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை இந்த யூதராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் கையாளாக இருக்கக்கூடிய யூதர் யார்? ட்ரம்ப்பினுடைய மருமகன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த குஷ்னர் அப்படிங்கிறவர் இப்போ காசாவுக்கு போய் அந்த வேலையை செய்ய தொடங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் பதிலடி கொடுக்கும் அபாயத்தை இப்போது ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பினதற்கு பிறகு, அமெரிக்காவுக்கு போனதற்கு பிறகு தான் ஈரான் மீது இஸ்ரேலை வைத்து அமெரிக்கா தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கு. இதுதான் கடைசியாக கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர்.
தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.